அன்னியோட ஆரம்பிச்சிடலாங்களா? எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஹோப் நீங்கள் எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூர் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானா உங்கள் ஹனிபான். ஸோ இன்றைக்கி நம்ம ஜங்குக்காக ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் ஒன் ஷாட் நான் தயாங்காக போட்டிருந்தேன். ஸோ இஃப் யூ ஆர் அ ஒன் சைட் லவர் ஆர் உங்களுக்கு ஒன் சைட் லவ் ஸ்டோரிலாம் கேட்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த ஒன் ஷாட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஹோப் உங்களுக்கு அந்த ஒன் ஷாட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதில் இருக்க கமெண்ட்லாம் படிக்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ பேர் ஒன் சைட் லவ்வில் இருக்கீங்களா அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயந்தாண்டா, உங்களுக்கானது உங்களுக்கு ஷியோராக கிடைக்கும். அதுதான் அதில் கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் நான் சொன்னேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ப்ரே பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் நடக்கணுன்ட்டு. அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே நம்மளோட கமெண்ட் பாக்ஸோட பின் கமெண்ட்லேயும் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு ரிக்வெஸ்டட் ஒன் ஷாட். இன்றைக்கி உங்கள் பர்த்டேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேம் எனக்கு சரியாக தெரியல. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஹோப் உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் 20th அன்னைக்கு ஜிம்மினுக்காக ஒரு ஒன் ஷாட் போட சொல்லி இட்ஸ் அ பர்த்டே ஒன் ஷாட் ரிக்வெஸ்ட். அன்றைக்கி சாரி, எனக்கு சரியான த்ரோட் பெயின். அதில் தான் அவங்களோட ஒன் ஷாட்டை ரெக்கார்ட் பண்ணேன். அதனால் எனக்கு அப்போ டைம் இல்லை. ஸோ ஹாப்பி டிலேட்டட் பர்த்டே அண்ட் ஹாப்பி பர்த்டேடா. இன்றைக்கி யார் யாரெல்லாம் பர்த்டேயோ ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஆசைப்படுறது ஷியோர் உங்களுக்கு கிடச்சி தீரும். அண்ட் உங்கள் வரிஸ் டென்ஷன் ப்ராப்ளம் எல்லாத்தையும் மறந்துட்டு என்னோட இந்த ஒன் ஷாட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 18 கீழே இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த ஒன் ஷாட் கொஞ்சம் இல்லை ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்கே சொல்லிக்கிறேன், வார்னிங் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்னை திட்டக்கூடாது. ஓகே வாங்கடா ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். சார் அது சாரி சார். சாரி, நான் மயிறு சாரி. உனக்கு இந்த டெண்டருக்கு நான் எவ்வளோ செலவு பண்ணேன்னு தெரியுமா? அவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க. வெறும் ஒரு டாக்குமெண்ட் தானே மிஸ் ஆகிடுச்சுன்னு. ஒரு டாக்குமெண்ட்னாலும் அது எனக்கு பல கோடி லாஸ்க்கு சமம். இந்த டெண்டரில் எனக்கு ஏதோ சின்ன மிஸ்டேக் ஆனாலும் சரியாக காண்டாயிடுவேன். மேனேஜரை வயசில் பெரியவர் கூட பார்க்க மாட்டேன். ஒழுங்காக மயிரை பிடுங்குற வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த டெண்டரில் இருக்க அந்த மிஸ் ஆன ஃபைலை இப்போயே என் கண்ணு முன்னாடி அந்த டெண்டரோட ஃபைல்ஸ் எல்லாம் நிற்கணும். என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. இல்லை இப்போயே உங்களை ஃபயர் பண்ணிடுவேன். ஷோ, எவ்வளோ பெரிய டெண்டர் தெரியுமா? அத்தனை பேர் இதுக்காக நின்னானுங்க. அவன் நீங்கள் எல்லாரையும் ஒதுக்கி தள்ளிட்டு நான் அந்த டெண்டர் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு டென்ஷன் ஏற்றாதீங்க சார். ஒழுங்காக போய் அந்த டெண்டருக்கான டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வாங்க. கெட் அவுட். சாரி சார். I don't need your fucking sorry. Just leave my room. அப்படின்னு இந்த பக்கம் ஜங்கு காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். அப்படியே அவனோட சேரில் உட்காந்தவன் செம்மையாக டென்ஷன் ஆகுது. கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு. அப்படியே அங்கே இருக்க டேபிளை போட்டு அப்படின்னு தட்டிக்கிட்டே இருக்கான். அவன் கை சும்மாவே இல்லை. பெரிய டெண்டர் ப்ராஜெக்ட், அதோட ஒரு சின்ன ஃபைலில் ஒரே ஒரு பேஜ் தான் மிஸ்ஸிங். அந்த மிஸ்ஸிங் ஆன பேஜில் ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். அந்த மிஸ் ஆன ஃபைலுக்கு தான் இந்த கத்திட்டு இருக்காரு. ப்ளீஸ் செம்ம டென்ஷனாக இருந்தவன் ஒரு செகண்ட் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும் போது என்னமோ உட்காந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ டக்குன்னு ஹெச்ஆரை கூப்பிட்டு, சார் ஜங்குக் சார் கூப்பிட்டீங்களா? எல்லாரையும் போய் ஆஃபீஸ்லேருந்து கிளம்ப சொல்லு. சார் நீங்கள் டெண்டர் எல்லாரையும் ஆஃபீஸ்லேருந்து கிளம்ப சொல்லு. ஜஸ்ட் வாட் ஐ செட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த டெண்டர் ஃபைலில் ஒரு பேஜ் மிஸ் ஆச்சுன்னு அப்படி கத்திக்கிட்டு இருந்தார். இப்போ என்னன்னா எல்லாரையும் கிளம்ப சொல்கிறாருன்ட்டு அவரும் பேபேன்னு முழிச்சிட்டு இருக்காரு. பிகாஸ் இன்னும் 9 o'clock கூட ஆகலை. எப்போவுமே ஜங்குக்கு ஒரு 11:30 அதுக்கு மேலே தான் எல்லாமே கரெக்டாக இருந்தால் தான் எல்லாரையும் டிஸ்மிஸ்ஸே பண்ணுவான். பட் இன்றைக்கி நான் அதிசயமாக 9 மணிக்கே விட்டுறாரு அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லாரையும் ஜங்குக்கு சொன்ன மாதிரி ஆஃபீஸ் வச்சு அனுப்பிட்டாங்க. ஜங்குக்கு அப்படியே குட்டி போட்டு போன மாதிரி அவன் கேபின்லேயே அப்படி இங்கிட்ட அங்கிட்ட நடந்துட்டுருக்கான். அவன் மைண்டில் ஃபுல்லாக என்னமோ ஓடிட்டே இருக்கு. சில்லாஞ்சிருக்கியே எங்கள் அண்ணன் ஒரு பொறுக்கியே, சில்லாஞ்சிருக்கியே எங்கள் அண்ணன் ஒரு கும்பிட்டையே. ஏய் என்னடி இது? எனக்காக ஒரு பாட்டு பாட சொன்ன இப்படி அடி பாடுவேன்? உனக்காக இது பாடினதே பெருசு. நீ ஒரிஜினல் தாண்டா. நீ ஒரு பொறுக்கி, நீ ஒரு கூப்பிட்ட. இதுக்கு மேலே உனக்கு என்ன சார் பாடணும்? திமிரு தாண்டி திமிரு. இதோ கூப்பிடுவான் பாரு கேபின்லேருந்து ஒருத்தன். ஐயோ சார் என்னென்ன இப்போ மட்டும் அவரை சார்னு இல்லாமல் கூப்பிடுவான் ஒருத்தன் அப்படின்றீங்க? நான் பேச லெட்டா. ஐயோ 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 தெய்வமே எதுக்கு என் வேலையில் கொல்லி விற்கிறேன்? தெரியாமல் வந்துருச்சுடி. உனையே நியாயமாடி அது. அந்த ஜொங்குக்கு என்னடி பெருசாக தலை 2 கொம்பு முளைச்சிட்டு சுற்றுறானா? எல்லாரையும் பிடிச்சி கத்திக்கிட்டே இருக்கான். நான்லாம் ஃப்ரெஷர் தானே,
கொஞ்சம் ஈவிரக்கம் காட்டினா என்ன? இது அந்த கோடிங் லைட்டாக தப்பாயிடுச்சு, அதுக்கு உட்காந்து எல்லா முன்னாடியும் உனக்கு அறிவு இருக்கா, மானம் இருக்கா, ரோஷம் இருக்கா அப்படின்னு. ஐயோ, எங்கள் ஆத்தா அப்பா கூட நான் அவளை திட்டினதில்லை தெரியுமா? எப்படி நீலாம் அவனுக்கிட்ட கற்று வாங்குற? அதாவது ப்ரோ, இங்கெல்லாம் வேலைக்கு வந்தால் வெக்கமான சூடு சொன்னால் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு வந்துடணும். அவன் கிடக்கிற ஒரு டுபாக்கு ஒரு அவனுக்குலாம் போய் பயப்பில்லாமா? அவன் பாட்டு கட்டி திட்டு இருப்பார். நான் எங்கே கண்டுப்பேன்? இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டு மஜா பண்ணும் ப்ரோ. ஏண்டி கொஞ்சமாச்சும் பொண்ணு மாதிரி நடந்துக்கூடி. நான்லாம் கூட பாரு எவ்வளோ அடகோடகமாக இருக்கிறேன், பொண்ணு மாதிரியாடி நடந்துக்கிறேன் நீ. இப்போ என்ன பொண்ணு மாதிரி தானே நடந்துக்கணும்? இந்த அடக்கம் போதுமா? சி கன்றாவி கரும்பு பிடிச்சவளே, என்னடி இது? சி நல்லாவே இல்லை. அதான் தெரியுதுல்ல நல்லா இல்லைன்னு. எனக்கு வராது வாண்ணா. எனக்கு இதெல்லாம் பொம்பளை மாதிரிலாம் இருக்க தெரியாது. நானே தெரியாமல் இந்த பொம்பளை உருவத்தில் பிறந்துட்டு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் ப்ரோ. அவ்வளோதான், ஜாலி பண்ணோம், அசால்ட் பண்ணோம், மஜா பண்ணோம். உனக்கு விஷயம் தெரியுமா? இப்போ புதுசாக ஒரு படம் வந்திருக்கு, மஜா படம் தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ வயன், உங்களை ஜங்குக் சார் கூப்பிட்றாரு, அவர் கேபினுக்கு வர சொல்லி. ஐயோ, என்ன பண்ணி தொலைச்ச தெரியலையே. ஒருவேளை சிசிடிவி கேமராவில் பார்த்துருப்பானோ? எனக்கு மட்டும் என்ன நோட்லனா நாளே விளங்காது. இப்போ எதுக்கு கூப்பிட்டுருப்பான்? மாட்டேன் செத்த. இதற்குதானே ஆசைப்பட்டாய் பாலுக்கு மறி படி போ. மஜா படம் உள்ள ஒருத்தனாலாம் மஜா படமாக காட்டுவான். போ எங்களுக்கு போர் அடிக்குது, நல்லா மஜா படமாக பார்க்கலான் இருக்கிறோம். போ சீக்கிரம் போ வயல். ஃபண்டு எலிமெண்ட்லாம் காத்திருக்குது. போ அவனை கழுவி ஊற்ற, நீ அப்படி புளுக்குன்னு முழிக்க, செம்ம மஜா படமாக இருக்கு. போடி ஃப்ரெண்டா நீ? நாசமாக போகிறோன்னே. ஏற்கனவே நாசமாக போய் தான் இருக்கிறேன் உன் கூட சேர்ந்ததில்ல. போ மஜா படம். போ உள்ளே போ, நல்லா காட்டுவான் போ. ஸோ நீங்களும் அப்படியே கை நடிக்கிட்டே போகிறீங்க, எல்லார்கிட்டையும் நல்லா வாயாடுவீங்க. ஆனால் ஜங்குக் பார்த்தா மட்டும் அப்படியே பம்புவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு உள்ளே போய் பார்த்தா சரியான டென்ஷனில் உட்காந்துட்டு இருக்கான். கையில் ஒரு ஃபைலை வச்சுக்கிட்டு அந்த ஃபைலை உத்து பார்த்தா நீங்கள் ரெடி பண்ண ஃபைல் போச்சு, சுத்தம். என் கதை முடியும் நேரம் இது. ஐயோ, என்ன கற்று போகிறான்னு தெரியலையே. ஜங்குக் சார், என்ன சார் ஆச்சு? இங்கே ஒன்றா சார் ஆச்சு. என்ன ஃபைல் எடுத்துகிட்டு வர சொன்னீங்க? என்ன ஃபைல் எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணி வச்சுருக்கா? இதுதான் நான் எடுத்துகிட்டு போய் பிபிடியில் ப்ரெசென்ட் பண்ணுறதா? மயிர். ஐயோ, இவன் வாயிலேருந்து நல்ல வார்த்தையே வராதா? பார்க்குறதுனா ஹை கிளாஸு, சரியாந்திர மினி கோவா இவன். என்னடி முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா? ஹாலும் மண்டையும் ட்ரெஸ்ஸும். அவன்கிட்டே உட்காந்து கதை அடிச்சுட்டே உட்காந்துட்டு விளங்கிடலாம். ஏற்கனவே சேலரி அப்படியே மேடம் ஓஹோன்னு வாங்கிட்டு இருக்கீங்க, அதை அப்படியே நக்கின்னு தான் போகணும். கோவிந்தா பொடி போய்ட்டு ஒழுங்கான ஃபைல் எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ண. எனக்கு செமினாருக்கு டைம் ஆகுது. எனக்கு எவ்வளோ பெரிய கான்ஃபரன்ஸ் இருக்குது, அந்த கான்ஃபரன்ஸ்க்கான ஃபைலை ஒன்றை தானே ரெடி பண்ண சொன்னேன். என்னத்துக்கு ஏதோ ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கா? இதெல்லாம் எக்ஸ்பைரி ஆகி பல மாதம் ஆச்சு. இந்த ஃபைல் எடுத்துகிட்டு போய் நொட்டவா நக்கின்னு போகும் பிஸ்னஸ். ஒழுங்கா சரியான ஃபைல் எடுத்துகிட்டு வந்து இப்போயே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு போகிறேன். என் கண்ணு முன்னாடி அது ஒழுங்காக போயிடுறேன். அவள் முடிச்சிட்டானா? தேங்க்யூ சார். சாரி சார், நான் அதை எடுத்துகிட்டு வரேன். ஐயோ, என்ன பேசுகிற, எது பேசுகிற? மக்கு அவனே லூசு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். சாரி சார் அப்படின்ட்டு குடுன்னு அந்த ரூமை விட்டு வெளியே வந்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போகும்போது அப்படியே கெத்தாக அப்படியே போகிறீங்க. அப்படியே அங்கே போய் உட்காந்துட்டு என்ன எல்லாரும் அப்படியே பார்க்குறீங்க? என்னடா இல்லை உள்ள என்னடி ஆச்சு? என்ன ஆச்சா? ஒன்றும் இல்லை, நான் ரெடி பண்ண ஃபைல் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவல், எக்ஸலண்ட். நீ உனக்கு இப்போயே வந்து ப்ரொமோஷன் கொடுக்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது. நீ பண்ண ஃபைல் வச்சு நான் ப்ரெசன்டேஷன் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு ஓஹோன்னு ஆக போகுது அப்படின்னாங்க. ஜங்குக் சார் என்ன பாராட்டினாரு தெரியுமா? எனக்கு ஆல்ரெடி காது குத்திட்டாங்க, நீ வந்து காது குத்தாத. மஜா படமாக ஓடிச்சு போல உள்ள எங்கே வரைக்கும் செம்ம சத்தம் மஜா படத்தோடது தெரியுமா? கேட்டுருச்சா? எல்லாம் கேட்டுருச்சா? தெரிஞ்சிருச்சுடி, எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எல்லாம் கேட்டுருச்சு. உன் வண்டவாளம் தண்டவாளம் அவன் புட்டு விட்டுச்சதெல்லாம். லூஸு, நேற்றே சொன்னேன் அந்த ஃபைல் இல்லை இந்த ஃபைல் எடுத்துகிட்டு போன்னு. நீ தான் என்ன நான் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன், கரெக்டாக உன் பேக்கு மாதிரி கூப்பிட்டான். சரி இந்த ஃபைல் தானே அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன். நீ 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 தள்ளுறா, நான் வேறு கத்திகிட்டு இருக்கோம். நான் உட்காந்து கரெக்டான ஃபைல் எடுத்து கொடுக்கணும். தள்ளு
இந்த ஆஃபீஸில் அவன் ஏன் என்னையை மட்டும் பிடிச்சி இப்படி கற்றுன்னு கத்துறான்? அவனுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? அவனுக்கு செமினார்னும் அவனே ரெடி பண்ண வேண்டியதானே, எதுக்கு என்னையை ரெடி பண்ண சொல்கிறான்? சரியான விளங்காத போவோம் இல்லைன்னு கண்டமேனுக்கு நீங்கள் கத்திட்டு இருக்கவும், ஏய் நூறு ஆயிடுச்சுட்டி அவனுக்கு கட்டா பாரு, நீ கண்டமேனி கத்திட்டிக்கிறோம் உனக்கு கால் பண்ணுறா. நடத்து மோய் நாசமாக போக. ஐயோ கால் பண்ணுறானே. ஹலோ சொல்லுங்கள் சார். என் எக்ஸல் ஃபார்மேட்டில் நான் உனக்கு ஒரு பிடிஎஃப் அமைச்சிருப்பேன். அந்த ஃபைலை வந்து நீ என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு ஜேபிஜி ஃபார்மேட்டில் 7th பேஜ் மட்டும் எடுத்து எனக்கு இப்போ சென்ட் பண்ணி விடுறேன், புரியுதா? இல்லை என்ன வண்டியாக மாறிட்டு உனக்கு ஜேபிஜி ஃபார்மேட்டில் நான் அனுப்பணுமா? முடியாது போடா. வயன் என்ன நான் பாட்டு பேசிட்டு இருக்கிற, நீ பாட்டு சைலண்ட்டாக இருக்க? ஓகே சார், நான் அதோ இப்போ சென்ட் பண்ணிடுறேன் சார். டூ இட் ஃபாஸ்ட். இவனை கொஞ்ச நேரம் நிம்மதியாக விடுறானா, இவனுக்கு வேலை செஞ்சு வாழ்க்கை ஓடிடும் போல் அப்படின்ட்டு நல்லா அவனை பார்த்து கத்திக்கிட்டே அப்படியே ஃபோனை தூக்கி ஓரமாக போட்டுட்டு அப்படியே தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. வயனு என்னடி ரூம்குள்ளே? இச்சி அவனே எனக்கு கத்திட்டு இருக்கா, நானே வந்து டென்ஷனில் இருக்க ரூம்குள்ளே. ஆமாம் போடி இருக்கிற காண்டில் நீ வேற என்ன போல சொல்கிற? அப்போது நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வர கேப்பில் ஒன்று உள்ளே கூப்பிட்டது உன்னை கத்துறதுக்கு தானா? நான் கூட என்னமோ ஏதோ உள்ள புள்ள நினச்சேன். நான் என்ன நினச்சேன்? என்னடி நினச்சேன்? அதாவது வயனே கிட்டவா. என்ன இல்லைன்னா ஊரை குட்டி எல்லாருக்கும் சொல்லிடும், ஒழுங்கு மாதிரியே கிட்ட வந்துடு. என்ன சொல்லு. உனக்கும் நம்ம சிஇஓக்கும் போன வாரம் கல்யாணம் ஆச்சுல்ல? ஆமாம், அந்த கன்றாவே ஆச்சு. அதுக்கு என்ன இப்போது? அதான்டி, அதான் புதுசாக கல்யாணம் ஆனதுங்க, உன்னை அடிக்கடி ரூம் கூப்பிட்றாரே, அதெல்லாம் என்னென்னமோ நடக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா என்னடி கத்துறாருன்ற? அது மட்டும்தான் இப்போது. எனக்கே ஏண்டா அந்த கல்யாணம் ஆனதுன்னு இருக்கேன், நீ வேற ஒருத்தி என்னென்னமோ பேசிட்டு ஒசு பேத்திட்டு இருக்க. ஏண்டி நம்ம சிஇஓ நல்லா ஆளை சும்மா அம்சமாக ஹைட்டாக ஒயிட்டாக நல்ல நாட்டுக்கட்டையால் இருக்கார். அவருக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கும். இந்நேரம் உன்னைய வச்சு செய்வாரில்லே நினச்சேன். நீ நடிக்காலே நான் இந்த ஒரு வாரம் இந்த ஆஃபீஸ்லேயே குப்பை ஓட்டிகிட்ருக்கேன். நாங்கள்லாம் என்னென்னா நினச்சோம் தெரியுமா? 6 பொண்டாட்டி ஆக போகிறவ 1 மாதத்துக்கு நடக்க மாட்டான் அப்படிலாம் பேசி வச்சுருக்கோம். ஆனால் என்ன ஆஃபீஸில் எனக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கும் அவருக்கு கல்யாணம் ஆன விஷயம். அதனால தான் சீக்கிரட்டாக பேசிகிட்டு இருக்கேனாக்கும். சரி, இவர் ஆஃபீஸில் மட்டும்தான் எப்படியா இல்லை வீட்டில் அதெல்லாம் இருக்கா? ரியா ஃப்ராங்காக சொல்லிட்டா, எனக்கு ஃபஸ்ட் நைட் கூட நடக்கலை போதுமா? இவனை ஒருத்தனை கட்டிக்கிட்டு, ஐயோ நானும் எங்கள் அப்பா இவன் ஃபோட்டோ காட்டினோன்னே அழகாக இருக்கா, நல்லா பார்த்துப்பான், இவனை பற்றி தேடினதில் இவன் நல்லா படிச்சிருக்கா, ரொம்ப நல்ல பையன், அப்படி இப்படிலாம் பல கனவை கண்டுட்டு இவனுக்கு கல்யாணம் பண்ணால் நான் எங்கள் அப்பா வீட்டில் ராணி மாதிரி இருந்தேன். எங்கள் கூட்டிகிட்டு வந்து என்னோட நாயை கூட மதிக்க மாட்டேறான். ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு ஒரு பையன் ரூமில் போய் உட்காந்துட்டு பொண்ணுக்காக வெயிட் பண்ணுவான். ஆனால் ஏன் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நான் ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டு இவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, அப்புறம்னா அந்த 11 மணிலாம் ஆச்சு. 12 மணிக்கு கால் பண்ணுறான், என்ன எனக்கு ஷிஃப்ட் முடியல, உனக்கு தூக்கம் வந்தானே தூங்கிக்கோ அப்படின்றான். எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஐயோ பல கனவு கண்டேன். இந்தந்த பொசிஷனில் இந்தந்த நம்பர், அந்த நம்பர்லாம் சொல்லுவாங்களே, அந்தந்த பொசிஷனில் அப்படிலாம் பண்ணலான்ட்டு பல விட்டு படம்லாம் பார்த்து பண்ணி வச்சுருந்தேன் தெரியுமா? என் மனசில் இமேஜினேஷன்லாம் எல்லாம் அப்படி குழி தூண்டி புதைச்சி நங்கர் மிதிச்சு கும்முன்னு கும்மி குத்துன்னு குத்தி அப்படியே என் பிஞ்சு மனசை அடிச்சு விட்டுட்டான். சரி புருஷங்கான காலையில் வந்து கொஞ்சுவான்னு பார்த்தா அன்றைக்கி காலையில் கரெக்டாக 9 o'clock கால் வருது. நான் இப்போ ஆஃபீஸில் இருக்கேன், நீ சீக்கிரமாக குளிச்சு முடிச்சுட்டு ஆஃபீஸ்க்கு வந்துடு, உனக்காக வேலைலாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்றான். இதுதான் அவன் வீட்டு பக்கம் வர்றதே கரெக்டாக நான் எப்போ தூங்குறேனோ அப்போ வீட்டுக்கு வருவான், கரெக்டாக நான் எப்போ தூங்கிட்டு இருக்கேனோ அப்போ ஆஃபீஸ்க்கு வந்துடுவான். இதுக்கு நடுவில் நீ வேற என் பொழப்பு கேவலமான பொழப்பாக இருக்குடி. என்ன உள்ள சொல்கிற? ஐயோ அப்போ இன்னும் மட்டும் நீ கண்ணியாக தான் இருக்கியா? நீயும் நானும் ஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்டாக இருக்கோம். நான் இங்கே தனியாக இருக்கேன்னா உன்னையே சேர்த்து நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். அங்கே பாரு, காலேஜ் படிக்கும்போது நான் எல்லாருக்கும் பழுத்த பழமாக இருந்து எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருப்பேன். இப்போ பாரு ஏன்பா என் பாவத்தை வாங்கி கொட்டிக்கிட்டு இருக்கான். நான் இப்போ காஞ்சி போன கருவாடாயிட்டு இருக்கேன். ஏல வயனு
நீ தானே எங்களுக்கெல்லாமே சொல்லி கொடுப்ப. அதுனா என்ன, அதுனா என்ன, இப்படிலாம் சவுண்டு போடணும், அப்படி இப்படிலாம் பண்ணணும், இதுதான் வீக் பாயிண்ட்டு, அதுதான் மெயின் பாயிண்ட்டு, அப்படி இப்படிலாம் எங்கள் தலைவியே நீ தானடி. உனக்காடி இந்த நிலைமை. கடவுள் என்னை வச்சு சோதிக்கிறான். என் ஹஸ்பண்ட் சரியான அன்ரொமான்டிக் ஃபெலவாக கொடுத்துட்டாரு. இவனுக்கு ஒரு வேளை நான் கூட அப்பப்போ யோசிக்கிறேன், ஒரு வேளை அவனா நீ அப்படிலாம் தோணுது. அதனால தான் எனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையோன்ட்டு. ஒரு வேளை அதுவாக இருப்பானோ? சிச்சி அப்படிலாம் இருக்க மாட்டான். இவன் ஸ்ட்ரைட், அது மட்டும் எனக்கு கன்ஃபார்ம்ட். ஆனால் என்னடி என்னைய பாரு, இங்கே இருக்க எல்லாம் என்னைய பார்த்து கமெண்ட் பண்ணுறாளுங்க. அழகாக இருக்கா, செக்ஸியாக இருக்கா, செம்மையாக இருக்கான்ட்டு. இவன் கண்ணில் பாடணும்னு சொல்லிட்டு நானும் ஸ்ட்ரக்சராக மாட்டிட்டு வரேன். இன்னைக்கு கூட பாரு எப்படி வந்திருக்கேன்னு. இவெல்லாம் என் சேட்டா மாதிரி இருக்கான். இவெல்லாம் எனக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் தரான். ஆனால் அவன் ஐயோ இப்படி ஒருத்தி வந்து நிற்கிறேனே, கொஞ்சம் ஒரு வார்த்தை செம்மையாக இருக்க, அப்படி கூட வேணாம், நல்லா இருக்க, அது வச்சு சொன்னால உள்ள வந்து வண்டியை கழுவி ஊத்துறோம். இவெல்லாம் புருஷனா? இவ்வளோ மனுஷன் கூட இல்லை, மொக்கி மரமண்டை. எனக்கு வாயில வண்டியாக வருது. ஏலே பேசாமல் அந்த டேப் அந்த மாதிரிலாம் சாக்லேட்லாம் இருக்குல்ல, அதை வாங்கி கொடுத்து உன் புருஷனை கரெக்ட் பண்ணிட. எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுடி. அது ஒன்று சாப்பிட்டு இவன் அப்படியே எகிரி என்கிட்ட பாயிறதுக்கு தேவையே இல்லை. நான் இருக்கும்போது எதுக்கிட்டே அவனுக்கு அதெல்லாம்? அவனுக்கு யாருமே புரிஞ்சா அவனே வருவான். ஆனால் அவனுக்கு அருமை புரியறதுக்குள்ளே நான் வந்து முருகா வடிவேலா அப்படின்னு ஔவையார் பாட்டி மாதிரி சுத்த போகிறோம் பாரு. இன்னைக்கு கூட அவனுக்கு சாப்பாட்டுக்கு முருங்காய் கூட்டு, முருங்காய் பொரியல், முருங்காய் ஃப்ரை, அதுக்கு முருங்காய் எங்கள் அம்மா சொன்ன பல டிஷ்ஷு செஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு நண்டு வச்சு ஒரு அழகாக கிரேவி பண்ணியிருக்கேன். அந்த நண்டு கூட நான் பேக்கெட் பிரிக்கும் ஜோடியாக இருந்துச்சு தெரியுமா? என் ஜோடி என்னை விட்டு எங்கேயோ இருக்கு. எனக்கு ஒரே வருத்தம்டி, ஒரே வருத்தம். இவன் இன்னைக்கு அதையாச்சும் சாப்பிடுவானா இல்லை அதையும் தூக்கி யார்கிட்டையும் கொடுத்துருவானான்னு எனக்கு தெரியல. எங்கள் அம்மா எதுக்கு அதை சமைக்க சொன்னாங்க எனக்கு தெரியல. சமைக்க சொன்னாங்களே சொல்லிட்டு சமைக்கிறேன். எனக்குலாம் சமைக்கவே வராது. ஆனால் எனக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல ஏதோ ஓகே பரவாயில்ல சூப்பராக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவனுக்காக ஒன்று நான் மாற்றிட்டு இருக்கேன். அவன் பாரு வேலை 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 வேலை. அது மட்டும் இல்லை, இவன் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ண ஐயோ எல்லாம் பழைய காலத்து பாட்டுறி. விஜயகாந்த் ரஜினிகாந்த் அவங்க காலத்து பாட்டெல்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். இவன் கோல்டு சிஇஓ இல்லை, ஓல்டு சிஇஓ. ரசனை கெட்டவன். அவருக்கு ஓல்டோ சாங்கை குத்தம் சொல்லாது பிள்ள. அவங்க கால பாட்டுனா அவங்க கால பாட்டு தான். அதெல்லாம் உனக்கு புரிய வரும்போது புரிய வரும். முக்கியமாக டைமண்ட் முத்துனா டைமண்ட் முத்து தான் தெரியுமா? அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் மாறி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே இப்போ ப்ரெசண்ட் பார்த்தா, ஸோ இப்போது ஆஃபீஸில் யாருமே இல்லை. ஜங்குக்கு அப்படியே குட்டி போட்டு போன மாதிரி இங்கிட்ட அங்கிட்டும் நடந்துக்கிட்டு இருக்கான். என்னையும் யோசிச்சுட்டு அப்படியே நடந்துகிட்டே இருக்கும் போது அங்கே இருக்க அந்த பெரிய ஸ்க்ரீனில் சிசிடிவி கேமராவோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே அப்படியே ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ அப்படியே பார்த்தா ஆஃபீஸில் யாருமே இல்லை. ஆனால் நீங்கள் மட்டும் அப்படியே உங்கள் கேபினில் உட்காந்துட்டு அந்த ஃபைல் அப்படியே ரொம்ப தீவிரமாக வந்து எடுத்துகிட்ருக்கீங்க. ஆளையில் அதை கடை எதுக்கு டீ ஆற்றிட்டுக்கிறா? நான் தான் எல்லோரும் அமுச்சிட்டேன்ல, நான் இங்கே பார்ப்பேன் அப்படின்னு தெரிஞ்சு அப்படியே சின்சியராக வேலை பார்க்குற மாதிரி வேலை பார்க்குறா. சரி இப்போ என்னென்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே அவன் கேபின்லேருந்து அப்படியே வெளியே வரான். பார்த்தா நீங்கள் லிட்டரலி சின்சியராக உட்காந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. வா என்றைக்கும் வேலை செய்ய மாட்டா, இன்றைக்கினா எந்த வேலை செய்கிறா? வா திட்டத்தில் பொறுப்பு வந்துருச்சு போல். சரி என்ன பண்ணுறா? ஓ கரெக்டாக தான் கோட் பண்ணுறா. சரி பண்ணிட்டோம் அப்படின்ட்டு இன்னும் அப்படியே உங்கள்கிட்ட கிட்ட வந்து உங்கள் டெஸ்கில் ஒரு கையையும் உங்கள் சேரில் ஒரு கையையும் வச்சுட்டு அப்படியே உங்கள் பேக் சைட் கிட்டேருந்து அப்படியே வரான். ஸோ கரெக்டாக ஜங்குக்கோட ஃபேஸ் உங்கள் ஃபேஸ்க்கு அப்படியே லெஃப்ட் சைடில் இருக்குது. சார் என்னாச்சு சார்? ஒன்றும் இல்லை, உருப்படியாக வேலை பார்க்குறியா இல்லையான்னு செக் பண்ணலான்னு வந்திருக்கேன். சார் இப்போது டைம் கூட ஆகலை, எதுக்கு எல்லாரையும் அனுப்பிட்டீங்க? என் இஷ்டம், என் ஆஃபீஸ். அனுப்பணும் தோணா அனுப்புவேன், வேணும் தோணா விற்பேன். உனக்கு என்னடி வந்தது? எனக்கு என்ன வந்ததா? இவன்கிட்ட போய் பேசின பாரு கும்பிட்ட. உன்கிட்ட பேசுகிறதுக்கு நான் பேசாமே இருப்பேன். என்னென்ன? நத்திங் சார். ஃபைல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும் சார்.
உங்கள்கிட்ட நான் கொடுத்துட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிடுறேன் சார். ஓ, ஏன் அவ்வளோ அவசரம்? இல்லைம்மா, ஏன் அவசரம் கேட்குறேன். அதான் இப்போ தான் யாரும் இல்லைல்ல, பொறுமையாக வேலை பார்க்கலாமே. சார், என் வேலை தான் முடிய போதே. அதான் நான் முடிச்சிட்டேன் சார். நான் முடிச்சுட்டு கொடுத்துட்டு போயிடுவேன் சார். கொடுத்துட்டு போயிடுவேன். சரி இரு, நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மவுஸ் வச்சு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜேகேயோட ஃபேஸ் அப்படியே லைட்டாக உங்கள் ஃபேஸோடு அப்படியே லைட்டாக டச் ஆகுது. உங்களுக்கு ஒரு மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி சினுங்குறீங்க. அவெல்லாம் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். வேணும்னு உங்களை வெறுப்பேற்றி பார்க்குறதுக்காக இல்லை, அது ஒரு விஷயத்துக்காக தான் பண்ணிகிட்ருக்கார் ஐயா. ஓகே, கரெக்டாக தான் இருக்குது. சரி, வேலை பார்க்குற நேரத்தில் வேலையை விட்டு என்ன உட்காந்து ரொம்ப கதை அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? ஒயன் மேடம், எக்ஸ்கியூஸ் மீ சார், எதை பற்றி பேசுகிறீங்க? அதான் இந்த பக்கம் என்னமோ பேசிகிட்டே இருந்தீங்களே, அது எப்படி காலை கட்டாச்சா, அட்டன் ஆகுதா, கால் போயிட்டுருக்கா அப்படின்னு எதுவுமே தெரியாமையா மிஸ்ஸஸ் ஜியான் கால் பேசிகிட்டே இருப்பீங்க? இப்போ எதை பற்றி பேசுகிறான்? எந்த கால்? எப்போவுமே இவன் காலை கட் பண்ணால் இவனே கட் பண்ணிடுவான்ல. என்ன இவன் உளறானா? பீர் ஏதாவது அடிச்சுட்டு வந்துட்டானோ? மார்க்கமாக நடந்துக்கிறானே, சேர்க்கே சரியில்லையே. ஒன்றா தாண்டி கேட்குறேன், பொண்டாட்டி. பொண்டாட்டியா? ஏய், நட்டிக்காதுண்ணா. நீ எனக்கு பொண்டாட்டி இல்லாமல் என்ன என் வப்பாட்டியா? சித்தா, ஷபா, எவ்வளோ நேரம் தான் நானும் நடிக்கிறது பொண்ணு மாதிரி. சே, இப்போ என்ன வேணும் உனக்கு? என்ன இப்போ எதுக்கு வந்து என்ன நோண்டிகிட்ருக்க? நீ ஆஃபீஸ்க்கு வேணால் பாஸாக இருக்கலாம், இப்போ தான் யாரும் இல்லைல்ல, ஏன் இஷ்டம். இங்கே பாருங்க, எப்பயும் தான் என்கிட்ட வந்து பேச மாட்டீங்களா, இப்போ எதுக்கு என்கிட்ட வந்து பேசுகிறீங்க? போங்க, போய் உங்கள் வேலையை பாருங்க. உங்களுக்கு ஃபைல் தானே வேணும், நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். என்ன வாய்டி இது? என்ன வாய் அப்படின்ட்டு அப்படியே உங்கள் லிப்ஸே அப்படியே பிடிச்சி பார்த்துட்டே இருக்கான். என்ன இவன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான்? கன்ஃபார்ம் ஃபுல் அடிச்சிருக்கான் போல். நான் விவரம் கெட்டவன், நான் ஒரு அன்ரொமான்டிக் ஹஸ்பண்டா? ஐஷ், அந்த கால் இவன்ட்டு கால் பேசி நான் கட் பண்ணவே இல்லையாப்போ, எல்லாத்தையும் கேட்டானோ அப்படின்னு நீங்கள் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க, முட்டை கண்ணை வச்சுக்கிட்டு முள்ளுன்னு. கல்யாணம் ஆனதுலேருந்து உங்கள்கிட்ட அவன் கிட்ட கூட வந்ததில்லை. இப்போ காலில் அப்படி பேசுனதை கேட்டானே நம்மளை என்ன நினைப்பான், கேவலமாக கன்றாவே நினைப்பானே. இப்போ மூஞ்சிலையும் ஒன்று விட போகிறானா சப்புன்னு அப்படின்னு முட்டை கண்ணை வச்சு முழிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. இவன் கோல்டு சியோவா ஓல்டு சியோவா அந்த காலத்து பாட்டெல்லாம் கேட்டு வைப் பண்ணிட்டு இருக்கிறான். இவன் குரங்கா மனுஷனா? எப்பா, அது கூட பரவாயில்ல. ஏன்டி மேட்டர் பண்ணுறத பற்றிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஓப்பனாக பேசுவியாடி நீ? பொண்ணா? பையன் எனக்கே உடம்பு சிலுக்குது. நீ எப்படி இவ்வளோ ஃப்ராங்காக பேசுகிற? நீ வாயாடின்னு தெரியும். எப்பா, இப்படிலாம் பேசுவியாடி நீ? காலேஜ்லேயே படுத்த பிஞ்சா? ஐயோ, மானத்தை வாங்குறானே. இவனை எப்படி ஃபேஸ் பண்ணுறது? போச்சு, ஒன்று சரியாந்திர காஜி டைப்புன்னு நினைக்க போகிறான். காஜி கேர்ள், இனிமே உன் பேர் அதுதான் உன் மனசில். நான் கமெண்ட் பண்ண மாட்டேன். அது எப்படி மேடம்? வெளியே இருக்கும்போது ஆஃபீஸில் மற்றவங்களாம் இருக்கும்போது அப்படியே ஃபுல் கவர்ட் பண்ணிப்பீங்க. என்ன தான் டைட் ஃபிட் போட்டாலும் ஒரு ஓவர் கோட் போட்டுப்பீங்க. அது அப்படியே உங்கள் இதெல்லாம் நலிவெல்லாம் காட்டாது. ஆனால் கரெக்டாக என் கேபின் வரணும் மட்டும் எல்லாத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு கையில் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து காட்டுவீங்க எல்லாத்தையும். கமெண்ட் தானே வேணும்? உன்னை வர்ணிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சேரை அப்படியே அவனை பார்த்த மாதிரி திருப்பி அங்கேருந்து இன்னொரு சேர் எடுத்து போட்டு அவன் உட்காந்துட்டு அப்படியே உங்களை கிட்ட இழுத்துக்கிறான். நீங்கள் அப்படியே ஜங்கு கிட்ட இருக்கீங்க. பாஸா, இந்த ஆஃபீஸ்க்கு எனக்கு ஒர்க், ப்ராஜெக்ட்ஸ், டெண்டர் இதெல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியம்தான். அதுக்காக நான் ஒர்க்குன்னு அது பின்னாடியே தெரிஞ்சிட்ருந்தேன். காசு நீ வரதுக்கு முன்னாடி என் கூட அதுதானே இருந்தது. ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியை விட்டுறக்கூடாதுல்ல. ஆனால் ஹஸ்பண்ட் இனிமேல் டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன். ஐ ப்ராமிஸ் யூடி. ஷுவரா? அப்படின்னு பார்க்கும்போது
ஒர்க் என் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக இருந்தாலும் நீ மட்டும்தான் மை ஒன்லி ப்ரியாரிட்டி. உனக்கு அப்புறம் தான் அது ஃபஸ்ட்டு, செகண்ட், லாஸ்ட் அண்ட் ஸோ ஆன். என் பொண்டாட்டியை நான் அவ்வளோ மிஸ் பண்ணி சமையல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கிறேன். என்னடா என்னமோ நொட்டுதேன்னு பார்த்தா மேடம் செஞ்ச சமையல் தான் வேலை போகுது. சரி வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம், மேரேஜ் ஆகி 1 வீக் ஆச்சே, ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு நினச்சிருந்தா என்னை என்னெல்லாம் டேமேஜ் பண்ணி பேச முடியுமே நல்லா டேமேஜ் பண்ணிட்டேன். பனிஷ்மெண்ட் தர வேணாமா? ஸோ மேடம் கம் டு மை கேபின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு அப்படியே நடந்து போயிடுறான். வரலன்னு வியன், எல்லாம் டோர் லாக்கில் தான் இருக்கு, நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது, ஒழுங்கா வந்துரு. வந்துடா வாட்டி செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே தரத்தானே எடுத்துகிட்டு போனான். அவன் கேபினில் ஒரு பெரிய ஷோஃபா இருக்கும். அந்த ஷோஃபாவில் அப்படியே உங்களை தள்ளி விட்டுட்டு நான் அன்ரொமான்டிக், நான் விவரம் கேட்டவன். நான் அன்ரொமான்டிக்கா? நான் கேட்குற பாட்டை வச்சு நீ டிசைட் பண்ணுறல. நான் கேட்குற பாட்டில் எந்த மாதிரி பாட்டு தெரியுமா? டு யூ வான்னா ஹியர் இட்? கேட்குற? ஐயோ வயன், உனக்கு யாரும் வந்து சனியை வைக்க வேணாம், யாரும் வந்து உனக்கு சூனியை வைக்க வேணாண்டி, உன் வாய் தான் உனக்கு சனியை. ஐயோ பயமாக இருக்கே, என்ன பண்ணுறது? ஊருக்கெல்லாம் நீ அப்படி இப்படின்னு பேசிட்டு உனக்குன்னு வரும்போது என்ன வயன் இப்படி நடுங்குற? ஐயோ இவன் பண்ணுற இருக்க ஸ்பீடெல்லாம் பார்த்தா 1 மாதம் 2 மாதம் நடக்கவே மாட்டோம் போல இருக்கே. தேவையா அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே விட்டத்தை பார்த்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்க டைமில் ஜேகே அப்படியே உங்ககிட்ட க்ளோஸராக வந்துட்டு என் மியூசிக் டேஸ்டேவா டவுட் பண்ணுற? இப்போ அந்த மியூசிக்கே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வேறு விஷயம் பண்ணலாம். தப்பு பண்ணலாமா? என்ன டீ காஃபி குடிக்கலான்ற மாதிரி கேட்குறான். ஐயோ இவன் இம்பிட்டு ஸ்பீடாக இருப்பான்னு தெரியாமல் போயிடுச்சு. இவன் கோல்டு சிஇஓ இல்லை ஹாட்டு சிஇஓ. மேடம் காம்ப்ளிமெண்ட்ஸ் கேட்டிங்கல்ல, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இப்படி இருந்தால் காம்ப்ளிமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே இழுத்து அவன் மடியில் உட்கார வச்சுக்கிறான். என்ன பெருசாக காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட போகிறீங்க? நல்லா இருக்கா, ஹாட்டாக இருக்கா, அழகாக இருக்கா, செக்ஸியாக இருக்கா, கார்ஜியஸ், வாவ், அவ்வளோதானே? எந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதுக்கு எதுக்கு மடியிலெல்லாம் உட்கார வச்சுட்டு? அதான் கேன பசங்க கிருகனுங்க கொடுக்குறது. எனக்கு தோணிகிட்டே இருக்கும், பார்த்துட்டு இருக்கும் போது என் முன்னாடி மட்டும் நீ எல்லாம் காட்டின்ட்டு நடப்ப. அதுக்கு தான் நீ கரெக்டாக என் கேபின்குள்ளே நுழைஞ்சா இருக்கிற மொத்த பொட்டைங்களையும் வெளியே அமுச்சு விட்ருவேன். நான் மட்டும் தானே ரசிக்கணும், ஆனால் அது சொன்னால் ஓவராக ஆடுவியன்ட்டு என்னையே என்ன கிழிச்சிட்ட. அந்த கிளிக்காம நான் விட மாட்டேன். சரி டாபிக் சேஞ்ச் பண்ண வேணா, காம்ப்ளிமெண்ட்ஸ் தானே, கொடுத்துட்டா போச்சு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி பாடிகார்ன் தான் வியர் பண்ணிப்பீங்க. அந்த பாடிகார்னோட பேக் ஜிப் அப்படியே வந்து அன்சிப் பண்ணிவிட்டு ஜேகே அப்படியே ஒரு கையை ஒயனோட முதுகில் அப்படியே மெதுவாக ப்ளேஸ் பண்ணி இன்னும் கிட்டமாக இழுக்கிறாரு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த காம்ப்ளிமெண்ட்ஸ். சங்கத்தில் பாடாத கவிதை எங்கத்தில் யார் தந்தது? புரியலா? சங்க கவிதையில் கூட இல்லாத காம முகத்தோடு கொண்ட ஒரு அழக என்னோட அங்கத்தில் யார் தந்தது? என்னோட மாமனார் தந்தது. ஓகே, அந்த அழகு இந்த அழகு என் பொண்டாட்டி. ஏன்னோ என் வாய் வலிக்குது கத்தி நான் அந்த சாங்கே ப்ளே பண்ணிவிட்டு ஒன்று அப்படியே வர்ணிங்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே அந்த சாங் ஆன் பண்ணி விட்டுறான். கை என்றே செங்காந்தள் மலரை நீ சொன்னால் நான் நம்பவோ. ஸோ இந்த கை தானே? ஒவ்வொரு டைமும் நான் கால் பண்ணும் போதும் டக்குன்னு அட்டென்ட் பண்ணிவிட்டு இவன் எப்போ மெசேஜ் பண்ணுவான்ட்டு ஒவ்வொரு தடவையும் ஃபோனை பிடிச்சி நோண்டிக்கிட்டு இந்த கை ஒன்று அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு இந்த கை எனக்கு அழகாக சமைச்சிட்டு இந்த கை தானே எல்லா வேலையும் பார்த்துச்சு. அப்படிப்பட்ட இந்த கையை செங்காந்தல் மலர் என்று அழைக்கவோ? செவ்வாழை இணைகளை நீ சொன்னால் நான் நம்பிவிடவோ. இந்த வாழைத்தண்டு காலு
ஒவ்வொரு தடவையும் என்னை எப்போ பார்த்தாலும் குடுக்குடுன்னு ஓடி வரும். நான் தான் கற்றுனாலும் அப்படியே ஸ்டில்லாக நின்றுட்டு அப்படியே தரையே தேய்ச்சிக்கிட்டு இருக்கும். எப்படா இவன் கிட்ட வருவான், இவனோட சேர்ந்து நடக்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கும். ஒரு இடத்துல நிற்காத இந்த காலு வேற லெவலையும் ஆளுக்கு. அப்படியே பார்த்தோம்னா மை கொஞ்சம் போய் கொஞ்சம் இந்த உதடு தானே, இந்த லிப்ஸ் தானடி பாதி நேரம் போய் சொல்லும். ஆனால் என் கண்ணை பார்த்துட்டா இதுக்கு போய் சொல்லவே வராது. அப்படிப்பட்ட உதடு உன்னோட உதடு. சந்திப்போர் காணாத இளமை ஆடட்டும் என் கைகளில், சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில், சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை, சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை. இதுக்கு அர்த்தம் புரியுதா? சுத்தமாக புரியல. உனக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீ பொத்தி வச்சிட்டு இருக்கிற இந்த எல்லா மொத்த அழகுமே என் கையோடு சேர்ந்து விளையாடட்டும் அப்படின்றாங்க. அண்ட் ஆஸ் ஐ பிஃபோர் செட், சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில் இதோ இந்த உதடு அப்படியே நல்லா சவப்பச்சவந்துருகே. எப்போ நான் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு உன் கண்ணை பார்த்ததுக்கப்புறம் என் கண்ணு போகிற இடம் உன் லிப்ஸு கிட்ட தான். அந்த உதடு தான் அப்படியே வா போதடி போத. மெயின் ஹைலைட்டே என்ன தெரியுமா? சிந்தித்தேன் தேன் பாய்கின்ற உறவை. எப்படி எழுதி வச்சிருக்கானுங்களே அந்த காலத்தில். இந்த தேன் இந்த லிப்ஸில் இருந்து வரும், அதே தேன் கழுத்து கீழே இடுப்புக்கு மேலே அங்கேருந்து வரும். அப்படியே போதும் ப்ளீஸ். நீங்கள் தானங்க சொன்னீங்க நான் வந்து அன்ரொமான்டிக், எனக்கு காம்ப்ளிமெண்ட்லாம் பண்ண தெரியாதுன்ட்டு. எனக்கு மற்றவங்க மாதிரிலாம் காம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியாது, எனக்கு இந்த மாதிரி தான் பண்ண தெரியும். சொல்ல விடுங்க. ஆனால் இது கேட்க கேட்க எனக்கு ஒரு மாதிரி ஆகுதா? அப்போ என் ஹார்மோன்ஸும் பாவம் தானடி சொல்லும். நீ இப்படிலாம் வந்து என் முன்னாடி நீங்கும் போது அதான் அந்த தேனை உரியறதுக்கு நான் ரெட்டியாக இருக்கேன். எனக்குள்ளதான் தேன் வரும். நீ சொன்ன அந்த நம்பர் கணக்கு, அந்த கணக்கெலாம் பண்ணி டேஸ்ட் பண்ணலாமா? அண்ட் இதுக்கே எப்படின்னா இன்னும் நான் எதுவும் பண்ண கூட ஆரம்பிக்கல. ஃபஸ்ட்டு ஒன்று வர்ணிச்சிடுறேன், அப்புறம் மெயின் மேட்ரு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே அவரோட கை உங்கள் ஸ்டமக் கிட்ட வரைக்கும் வந்து அப்படியே டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்குது. ஆடை ஏன் உன்மேனி அழகை ஆதிக்கம் செய்கின்றது. உன்னை பார்க்கும்போதெல்லாம் நான் அடிக்கடி யோசிக்கிறது, ஆடை ஏன் உன்மேனி அழகை ஆதிக்கம் செய்கின்றது. செம்மலகியில் உன் ட்ரெஸ் எல்லாம் அப்படியே ஒன்று ஸ்கின்னோட அப்படியே 24/7 யோசிப்பேன், இந்த ட்ரெஸ்ஸாக நான் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, ஒட்டிக்கிட்டே இருந்திருக்கலாம், ஓ மேனியை உரசிக்கிட்டே இருந்திருக்கலான்ட்டு. இட் சவுண்ட்ஸ் கிரேட்ல. நாளைக்கே ஆனந்த விடுதலை காணட்டும், காணாத உறவில் கை தொட்டும் மெய் தொட்டும், நாமத்தில் தூங்காத விழியின் சந்திப்பில் என்னென்ன நயம் தமிழ் சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது. ரிலிக்ஸ்லாம் நல்லா எழுதிட்டாரு, அவர் கடமையை செஞ்சிட்டாரு. நீ வேற என் பொண்டாட்டி ஏங்கி போயிட்டா, இந்த புருஷங்காரன் ஒன்றுமே பண்ணாமல் விட்டேன்ட்டு. நாளைக்கு உன் ஃப்ரெண்டுக்கிட்ட, நாளைக்கெல்லாம் நீ ஏஞ்சிக்க மாட்டேன், ஒரு 3 or 4 வீக்ஸ் கழிச்சு உன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் சொல்லு தரமாக பண்ணிட்டான்ட்டு. என்னை மட்டும் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க இந்த கண்ணை, என்னை அப்படியே கழுவி ஊற்றிட்டு இருக்க இந்த உதடு, என்னோட அழகா நான் கொடுத்த செயின் அப்படியே போட்டுட்ருக்க இந்த கழுத்து, அப்படியே கீழே வந்தால் ஷேப்பாக இருக்கணும்னு காட்டுறேன்ற பேரில் அழகாக பல என் கண்ணுக்கு படுற மாதிரி இப்போ இருக்குது. அந்த யோர் எஸ்என்வி டேம் என்னை என்னமோ பண்ணுதுடி. எவ்வளோ நேரம் தான் நானும் கூட நல்லவனாகவே இருக்கிறது.
கெட்டவனா மாறி இன்னைக்கு இந்த இரவை காமத்தோட இரவா மாற்றி காம நதியில் நிறைய நான் இப்போ எதுக்கு சங்க காலத்து தமிழ்லாம் பேசிட்டு அந்த பாட்டு கேட்டேன்ல மூடு ஏற்றி விட்டுருச்சு. மூடு எரிஞ்சதுக்கப்புறம் மாமன் பயங்கரமாகிடுவேன். வாடி, உனக்கு வித்தை தானே காட்டணும், ரொமான்டிக்காக தானே இருக்கணும், பண்ணிட்டா போச்சு. ஏன் வேணா, அதே நான் சும்மா தான் சொன்னேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டுக்கு போயிடலாங்க, இது ஆஃபீஸ், மகாலட்சுமி வாழ்கிற இடம், இங்கெல்லாம் போய் எதுக்குங்க? ஏன் மகாலட்சுமி நீங்கள் இருக்கும்போது நான் எதுக்கிட்டு எங்கெங்கேயோ போகணும்? ஆஃபீஸாக இருந்தால் என்ன, இது நடந்ததுக்கப்புறம் தினம் தானே எனக்கு ஆஃபீஸ் வரும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் குள்ளுன்னு இருக்கும், ஷையாகவும் இருக்கும். அப்படி ஒரு மூமெண்ட்டை மெமரியாக க்ரியேட் பண்ண வேணாமடி தங்கக்குட்டி. என் பொண்டாட்டி என்னை பார்த்து என்னெல்லாம் சொன்னேன், நான் ரெக்ரெட் இட் பேபி. பாட்டில் வர்ணிச்சதெல்லாம் போதும், முடிஞ்சிருச்சு. செயலில் வித்தையில் என் கூட என்னோடதில் ரைடு போக ரெடியாக இருக்கோ மை பேபிக்கா அப்படின்ட்டு ஒரு மார்க்கமாக அவன் வந்து என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காரு. அங்கே இருக்க அந்த டேபிள் மேலே இருக்க ஃபைல்ஸ் இது அது எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்டு என்னெல்லாம் பண்ணி உங்களை சாவடிக்க முடியுமோ அப்படிலாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கோட கை அப்படியே வயனோட தைஸா அப்படியே மெதுவாக ட்ரேஸ் அவுட் பண்ணி என்னென்னமோ வித்த காமிச்சிட்ருக்கு. அவங்களோட எல்லா இடத்துலையும் ஜேகே வந்துட்டு பண்ணாத வேலையே இல்லை. ஸோ இட் வாஸ் லைக் ரொம்பன்னு சொல்கிறத விட ரொம்ப வைல்டு ஃபயராக பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ வயனோ ஜேகேயோட ஹேரை டைட்டாக கிராப் பண்ணிவிட்டு ஜேகேயோட முதுகை ஃபுல்லாக அப்படியே கோடாக கிழிக்கிறா. அவன் நெகத்தில் இருக்க கோடெல்லாம் அப்படியே படுது. அங்கங்கே பர்பிள் மார்க்ஸ் செம்ம டார்க்காக விழுது. ஸோ பர்பிள் மார்க்ஸ் சொல்கிறத விட இட்ஸ் ஆல் அ லவ் பைட்ஸ். ஸோ இருக்கிற அத்தனை இடத்துல இருக்க தேனையும் ஜேகே அப்படியே பண்ணி எடுத்துட்ருக்காரு. நீங்கள் சொன்ன நம்பர் என்ன, உங்களுக்கு தெரியாத பொசிஷன்லாம் வச்சு செய்கிறான். உங்களால் சுத்தமாக முடியல, பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இன்னும் எனக்கு பத்தலை, இன்னும் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கு. அங்கிட்டு ஏண்டா வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் நீங்கள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஒரு மாதிரி குளுன்னு இருக்குது. புருஷன் நம்மளை என்னென்னமோ பண்ணுறா, சரி நம்ம அவனுக்கு ஏற்ற மாதிரி போவோன்ட்டு நீங்களுமே அப்படியே ஜேகேயோட ஃப்ளோலே போகிறீங்க. ஸோ அந்த இடம் ஃபுல்லாக ஜேகேயோடது உங்களோடதுன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி கச்சமூச்சான்னு இருந்தாலும் இங்கே செம்மையாக வேறு லெவலில் போயிட்டுருக்கு. ஓகேடா, உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தா. ஸோ டோட்டலாக அன்பிளான்டாக கடகடன் பண்ணிட்டேன். பசங்க பர்த்டேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களே, டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு. உனக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரில தங்குவான்டா. பிடிக்கலன்னா அக்காவை தயவு செஞ்சு மன்னிச்சிரு. எனக்கு சரியாந்திர ரஷ் ஷெட்யூலில் இருக்கேன், ஆனால் தான் கிடைக்கிற டைமில் கடகடன் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ ஷோர் நான் நல்லா கொடுக்குறேன். அவங்களோட ஒன் ஷாட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் பாருங்கள். அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து போத் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் பின்ட்டு கமெண்ட்டில் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க ப்ளீஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு லைக் அண்ட் கமெண்ட் ப்ளீஸ்டா, அதுதான் எங்களுக்கு தர ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன். தென் see you in next video. Until then, tada, bye bye, take care, bye bye.